ஹாய், ஐம் டாக்டர் தாரணி பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேல் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை கற்கள், கோலிலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்களை ஜீரணம் பண்றதுக்கு நம்ம உடம்புல பலவிதமான சுரப்பிகள் சுரக்கும். அதுல மெயினா பாத்தீங்கன்னா லிவர்ல பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சுரக்கும். அது லிவருக்கு கீழே ஒட்டின மாதிரியே இருக்கிற அந்த பித்தப்பையில போய் சேர்ந்து இருக்கும். அங்க இருந்து அது உணவுப் பொருட்களை செரிமானம் பண்றதுக்கு அது அனுப்பும். இப்போ பித்தப்பையில இருக்கிற அந்த பைல் ஜூஸ் ஆனது தேங்கி நிறைய சேர்ந்து தேங்கி சேறு மாதிரி ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு கற்கள் மாதிரி ஆகிறது தான் பித்தப்பை கற்கள். இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா ஆல் ஏஜ் குரூப்ஸ், குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது மெயினா என்ன ரீசன்ஸ்னால வருதுன்னு பார்க்கலாம். அதிகமான கொழுப்பு பொருட்கள் சாப்பிட்றதுனால வரும். ஆயிலி ஐட்டம், ஃப்ரைடு ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ரொம்ப கொழுப்பு பொருட்கள் அதிகமாக ஹோட்டல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்க, எண்ணெயில் ஃப்ரை பண்ணது எடுத்துக்கிறவங்க, நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் எப்படி இதெல்லாம் சாப்பிட்றதுனால வருதோ, ஸோ சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் இது வரும். ஃபாஸ்டிங் இருக்கிறது, அதாவது கரெக்டான அட்வைஸ் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது எதெல்லாம் சாப்பிடணும்னு இருக்கும். ஒரு சில பேர் வாயில் தண்ணி கூட பட மாட்டாங்க. ஸோ சுத்தமாக தண்ணி கூட குடிக்காமல் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர் அட்வைஸ் இல்லாம ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கொழுப்பு பொருட்கள் அதிகமா சாப்பிட்றதுனாலையும் இல்லைன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலையும் பித்தப்பை கற்கள் வருதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ குழந்தைகள் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய காரணம் ஜெனடிக் ரீசன்ஸா இருக்கலாம். உங்களோட தாத்தா பாட்டிங்களுக்கும் அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தங்க இருக்கிறதுனால அந்த ஜெனடிக் ரீசன்ஸ்னால குழந்தைங்களுக்கு வரலாம். அப்படிலாம் ஒரு சில டைம் குழந்தைங்களுக்கு இருக்கிறது அன்னோன் எட்டியாலஜி, காரணங்கள் தெரியாததுதான். கேல் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பை கற்கள் எனக்கு இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நார்மல் ஸ்கேன், வயிற்று கிடைக்கிற நார்மல் யூஎஸ்ஜி ஸ்கேனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் போய் எனக்கு பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறவங்க கிடையாது தான். கிட்னி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி கிட்னிக்குன்னு பார்க்க போய் இல்லை யூட்ரஸ்க்குன்னு பார்க்க போய் தான் நம்மளுக்கு பித்தப்பை கற்கள் இருக்குதுங்கிறதே நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நார்மல் ஸ்கேன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் சில பேருக்கு பித்தப்பை வீக்கம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட உள்ளங்கையை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட உள்ளங்கை எடுத்து நம்மளோட ரைட் சைடோட விலாய் எலும்பு முடியிற இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு உள்ளார இருக்கிற அந்த பித்தப்பை நம்ம கைக்கு உருண்ட மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால இது பித்தப்பை கற்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதோட கன்ஃபர்மேஷன் நம்ம யூஎஸ்ஜி ஸ்கேன்ல தான் தெரிஞ்சுக்கலாம். அதில் எல்லாத்துக்கும் அதாவது நிறைய கட்டிகள், நிறைய கற்கள் இருக்கும். ஓகே, மல்டிபிள் ஸ்டோன்ஸ் தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ 90% மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில பேர்த்துக்கு ஒரே ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும். மல்டிபிள் ஸ்டோன் இருக்கும்போது எது எந்த கற்கள் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதோட அளவு எடுத்து தான் இப்போ 10 mm 7 mm கொடுக்கறது. எது இருக்கிறதுலே பெருசாக இருக்கோ அதோட அளவு எடுத்து தான் கொடுப்பாங்க. இப்போ பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் உடம்புல இருக்கும் அப்படின்னா, சாப்பிட்ற பொருள் எதுவுமே ஜீரணமாகாது, உணவு பொருட்கள் ஜீரணமாகாது. அதே மாரி நம்ம கொஞ்சம் ஹார்ட் டைஜஷனாக இருக்கிறது, இப்போ நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகாது, எதிர்கழிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நைட் சாப்பிட்டு படுக்கிறோம் அப்படின்னா நைட் ஒரு சில டைம் ஜீரணமாகாதனால தூக்கமே வராது. அப்படி இல்லைனாலும் நடுராத்திரியில் நம்ம எந்திரிக்கும் போதோ இல்லை காலையில் எந்திரிக்கும் போதோ நெஞ்சிலேயே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், எதிர்கழிச்சு வந்துகிட்டே இருக்கும், நெஞ்சரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அதையும் தாண்டி கரெக்டாக ரைட் சைடில் அந்த விலா எலும்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா வயிறில் வலி இருந்துகிட்டே இருக்கும், குத்துற மாதிரியான பெயின் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பித்தப்பை கற்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னாலோ இல்லைன்னா எனக்கு வந்துடுச்சு இப்போ நான் என்ன பண்ணணும்னாலோ நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம மாற்றணும். அதாவது காலையில் எழுந்த உடனே ஹெவியாக பூரி பொங்கல்னு சாப்பிடாம ரொம்ப லைட் ஃபுட், அதாவது ஈஸியாக ஜீரணமாகக்கூடியது இட்லியோ இடியாப்பமோ அந்த மாதிரி சாப்பிடலாம். மதிய டைம்ல காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நைட்டு சாப்பிட்ற டைமிங்கை கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுக்கணும். அது ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். நைட்டை சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரணமாகாது, ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அது மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம உடம்பு செரிமானம்
செரிமானப்படக்கூடிய கஞ்சி, இட்லி, இடியாப்பம், காய்கறி பொரியல், பழங்கள் அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். ஜீரணம் ஆகிறதுக்கு கஷ்டப்படக்கூடியதானது நான்வெஜ்ஜோ இல்லைன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ அதே போல் எனக்கு கற்கள் இருக்குன்னா இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கூடவே டெய்லி ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கணும். ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலையுமே இருக்குது. அது வாங்கி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 10 drops போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து இது நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லது. அதே போல் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போது ஃபாஸ்டிங் வந்து இப்போ இந்த கேல்ஸ்ட்ரோன் அதிகமாக ஆண்களோட பெண்களுக்கு அதிகமாக வர காரணம் ஒருவேளை பெண்கள் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாததும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டோமா நம்ம வந்து பார்க்குறோம். ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்களா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா, அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா, எல்லாமே பார்ப்போமே தவிர ஆனால் நம்ம கரெக்டான டைமுக்கு அதை சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த காரணத்தினால கூட பெண்களுக்கு ஆண்களை விட கம்பேரிட்டிவ்லி பெண்களுக்கு அதிகமாக வந்து பிரச்சனைகள் வரலாம். அதனால கரெக்டான நேரத்துக்கு சிம்பிளான உணவுகளை வந்து எடுத்துக்குங்க. ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்துக்கு ஃபாஸ்டிங் வெறும் வயிற்றுல தண்ணி கூட குடிக்காம, தண்ணியோ ஜூஸோ கூட குடிக்காம ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணுங்கிற அவசியம் வந்துட்டு கிடையாது. அதே போல பசங்களுக்கு ஈவினிங் வந்தோன்னா ஸ்நாக்ஸுங்கிற பேர்ல பேக்கரியில வாங்கி ஃபுல்லா மாவு பொருட்கள் வந்துட்டு கொடுக்காதீங்க. இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லை நீங்களே வீட்டில் ஹெல்த்தியா சிம்பிளா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பழகுங்க. ஸோ ஃபாஸ்டிங்கும் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அதிகமான கொழுப்பு மிகுதியான பொருட்களும் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்மளோட அந்த பித்தப்பை கற்கள், பித்தப்பையில் இருக்கிற அந்த பைல் ஜூஸ் ஆனது அதிகமாக நம்ம சாப்பிடும் போது, கொழுப்பு பொருட்கள் சாப்பிடும் போதும் வந்து அந்த கற்கள் உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கும் போதுமே அது தானாகவே சுரக்கும். அப்படி சுரக்கும் போது உணவுப் பொருட்கள் அதோட வேலையை செய்யறதுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை அப்படிங்கும் போதுமே பித்தப்பை கற்கள் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ஃபாஸ்டிங்கும் ரொம்ப நேரத்துக்கு இருக்க வேண்டாம். அதிகமான கொழுப்பு மிகுதி பொருட்களும் வந்துட்டு உண்ண வேண்டாம். இது வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் எனக்கு கேல் பிளாடர் கற்கள் நிறைய வந்துருச்சு, என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியல, அப்படியே நான் இதை ஃபாலோ பண்றேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வலியும் அதிகமா இருக்கு, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னீங்கன்னா நீங்க அதுக்கு சர்ஜரி ஆப்ஷன் கிடையாது. உடனே போயிட்டு நான் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி இந்த பித்தப்பையை நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. பித்தப்பை கற்களை ரிமூவ் பண்றதுக்கு சித்தால நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ நல்ல சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்தப்பை கற்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிரும். ஸோ பித்தப்பை உங்களுக்கு மறுபடியும் பழையபடி கிடைச்சிரும். அதனால அதுக்கு சர்ஜரி ஆப்ஷன் கிடையாது. ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு வீக்கம் ஆகுது அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கே கற்கள் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டது கிடையாது. அதுக்கான நல்ல மருந்துகள் இருக்கு. நன்றி.